ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறினா போதும், எடுத்துடலாம். நம்ம இதுக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, பாதாம், பிஸ்தா, திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பம்கின் சீட் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். இதுவே சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, போதும், எடுத்துடலாம். இதை விட்டால் கலர் ரொம்பவே மாறிடும். இந்த ப்ராசஸில் நம்ம லட்டு செஞ்சு வைக்கும் போது 1 வாரத்துக்கு தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போ இதே கடையில் 2 கப்புக்கு கம்பு மாவு சேர்த்துக்கலாம். கம்பு மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதில் ரொம்ப தூசியாக இருக்கும். இப்போ இந்த கம்பு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா மாவு சீக்கிரமாக கலர் மாறிடும், நல்லா வறுப்படாது. மாவை நல்லா வறுக்காமல் செஞ்சோம்னா வயிற்றுக்கும் சேராது. அதனால ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். வாசம் நல்லாவே வரும், அப்போ எடுத்தால் போதும். கம்பு மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இதை நம்ம வெயில் காலத்தில் சாப்பிடும்போது வெயிலோட ஹீட் நம்மளுக்கு தெரியாது, உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, கம்பில் நிறைய இரும்பு சத்தும் இருக்குது. நம்மளோட தோலுக்கு, தலைமுடிக்கு கம்பு ரொம்பவே நல்லது. அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. நம்ம இது மாதிரி லட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா தினமும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இந்த லட்டில் நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம், அதனால் டபுள் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். கம்பு மாவு ஒரு 10 நிமிஷம் போல் வறுத்தாச்சு. உங்களுக்கு வறுக்கும் போதே தெரியும், மாவு முதல்ல ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வறுக்க வறுக்க நல்லா லூஸ் ஆயிரும். நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு ஆறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது துருவி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நிறைய தூசு இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும், ஈஸியாகவே கரைஞ்சிரும். நம்ம இந்த வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியும் கூட. இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லம் கரைச்சலை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இப்போ கடாய்க்கு மாற்றிருக்கேன். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வெல்லப்பாகு கிடச்சிரும். அதனால கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. இதுலேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க மறந்துட்டேன். ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் சீக்கிரமாக வெல்லப்பாகு கிடைக்கும். இப்போ வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வெல்லப்பாகோட பதம் பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லப்பாகு, அதை கம்பு மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொலன்னு இருக்கணும். இப்போ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கம்பு மாவு வெல்லப்பாக உறிஞ்சிக்கும், அதனால கொஞ்சம் கொலன்னு இருக்கட்டும். மாவு கைப்பொறுக்கிற சூடளவுக்கு வரும்போது நல்லா டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே டைட்டாக பணையக்கூடாது. இது கொஞ்ச நேரம் ஆகும்போது நல்லா டைட் ஆயிரும்.
இப்போ பாருங்கள் மாவு நல்லா கை பொறுக்கிற சூழலுக்கு வந்துருச்சு, நல்லா டைட்டாகவும் ஆயிடுச்சு. இப்போவே நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை விட்டால் உருண்டை பிடிக்க வராது. மாவு கை பொறுக்கிற சூடளவுக்கு இருக்கும்போது உருண்டை பிடிச்சி வச்சுருங்க, அப்போ தான் செட் ஆகும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ ஈஸியாக உருட்டை வரும். கையில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா லட்டு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால பார்த்துக்கோங்க. வெயிலுக்கு இதமான நம்ம கம்பு மாவு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.